ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் எஸ்கியூஎல் டெவலப்பர் இந்த மாதிரி எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், கேபிஎம்ஜி, இபேம், பிடபிள்யூசி அந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன டேபிள் இருக்குது, அப்புறம் என்னென்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, அப்புறம் வந்து இது எப்படி இந்த கொரியை நம்ம எழுதி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த டாப் 3 எம்ப்ளாயி பை சேல்ரி ஆன் ஈச் டிபார்ட்மெண்ட், ஸோ த டிபார்ட்மெண்ட் நேம் ஆஸ் வெல். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் டேபிளில் என்னென்ன காலம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் காலம் இருக்குது. இதே வந்து எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, மொத்தம் 4 காலம் இருக்குது. ஸோ இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் டாப் 3 எம்ப்ளாயி ஃபைன் பண்ணணும். எதை பொறுத்து? பேஸ்ட் ஆன் தி சேலரி. இப்போ ஹையஸ்ட் சேலரி வாங்குறையும் அதுக்கு கீழே சேலரி வாங்குற மொத்தமாக டாப் 3 சேலரி வாங்குற ஒரு 3 எம்ப்ளாயும் இன் ஈச் டிபார்ட்மெண்ட்லையும் ஃபைன் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் டாப் 3 எம்ப்ளாயி ஹூ ஹர்ன்ஸ் த சேலரி மோர். ஸோ யார் வந்து டாப் 3 எம்ப்ளாயியே இருக்காங்க இந்த சேலரியில் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஃபைன் பண்ணணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல் நமக்கு டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கா. இதில் நமக்கு அலீஸுங்கிறது வந்து இவர் வந்து 1,20,000 வாங்குறாரு, பாபுங்கிறது 1,20,000 வாங்குறாரு, சார்லிங்கிறது 1,10,000 வாங்குறாரு, டேவின்ங்கிறது 1,00,000 வாங்குறாரு, ஈவுங்கிறது 90,000 வாங்குறாரு. இப்போ இதுல டாப் 3 சேலரி யாரு? 1,20,000, 1,20,000, 1,10,000, 1,00,000. ஸோ இப்போ வந்து நமக்கு இதே வேல்யூ ரிப்பீட்டட் ஆயிருந்தாலும் நமக்கு அந்த எம்ப்ளாயும் நமக்கு இப்போ ஒரே சேலரி 3 பேர் வாங்கினாலும் 3 பேரும் ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் வர்ற 2 பேரும் ஷோ பண்ணணும். நமக்கு அதுதான் ரெக்யர்மெண்ட். டாப் 3 எம்ப்ளாயி ஷோ ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 200 டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா, கிரேஸ், இடி அண்ட் ஈவன் 3 பேரும் வந்து 90,000, 85,000, 80,000 வாங்குறாங்க. ரிமைனிங் எல்லாரும் கம்மியான சேலரி தான் வாங்குறாங்களா. இப்போ நமக்கு சாரி, இந்த ஃப்ராங்க், கிரீஸ், ஹெடி தான் வாங்குறாரு 95,000, 90,000, 85,000. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும். பேசிக்கலி ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் டாப் 3 சேலரி யார் வாங்குறா அந்த எம்ப்ளாயி டீட்டெயிலை ஷோ பண்ணணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் எஸ்கியூஎல் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நான் எம்ப்ளாயி டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் கிரியேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் இந்த கொரியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி இந்த கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொரி கொடுத்துருக்கேன். இன்சர்ட் பண்ணுறக்கும் டேபிள் கிரியேட் பண்ணுற கொரியும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டூல்லையே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஃபில்டர் பண்ணிட்டேன். சாரி, ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் டாப் 3 எம்ப்ளாயி ஃபைன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி சேலரி. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம எஸ்கியூஎல் வேல திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பார்ட்டிஷன் எதை பொறுத்து பண்ணணும், டிபார்ட்மெண்ட் பொறுத்து பண்ணிட்டு சேலரியை டிசெண்டிங்கில் கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரேங்க் நம்பர் கிடைச்சிருமா. ஸோ அந்த ரேங்க் நம்பரில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் நேமும் கேட்குறாங்க. அப்போது நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி வித் டிபார்ட்மெண்ட்டோட பண்ணோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் கிடைச்சிருமா. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கொரி எழுதுவோம் எப்படி சால்வ் பண்ணலான்னு. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி, ஏன் டென்ஸ் ரேங்க்கு நம்ம ரேங்க் யூஸ் பண்ணாமல் டென்ஸ் ரேங்க்னா நம்ம நம்பர் வந்து ஸ்கிப் ஆகாது, இதே ரேங்க்ல ஸ்கிப் ஆகும். ஸோ நமக்கு வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும், அதனால நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ண போகிறோம். டென்ஸ் ரேங்க் சின்டெக்ஸ் வந்து ரேங்க்கு open bracket close bracket over open the bracket partition
பார்ட்டிஷன் பை நம்ம எதை பொறுத்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் ஐடியை பொறுத்து நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பை, ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்து தான் டாப் 3 எம்ப்ளாயி ஃபைன் பண்ணும். எதை பொறுத்து ஆர்டர் பண்ணுறோம், சேலரி பொறுத்து. ஏன்னா டாப் சேலரி தான் வேணும், அதனால நமக்கு டிசெண்டிங், ஏன்னா ஹையஸ்ட் சேலரி டாப்பில் வரும். அப்போ ஆஸ் ரேங்க்னு காலம் நேம் கொடுத்துட்டோம். இப்போ query ரன் பண்ணிங்கன்னா நமக்கு ரேங்க் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோமா. இப்போ இதை வந்து சிடிஇல யூஸ் பண்ண போகிறோம். சிடிஇன்னு என்ன, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன். ஸோ டெம்பரரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதுக்கு நேம் என்ன, சிடிஇ ஆஸ், இப்போ வந்து வித் சிடிஇ, சிடிஇக்கு பதிலாக நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆஸ் open bracket close the bracket with a query. So now இப்போ வந்து செலக்ட் பண்றதுக்கு என்ன காலம், select star from CTE. ஓகேங்களா, இப்போ ஒரு bracket இருக்கு, ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ query ரன் பண்ணிங்கன்னா அதே ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன வேணும், டாப் 3 தானே வேணும். ஸோ அப்போ வந்து வேர் ரேங்க் less than or equal to 3 இப்போ கொடுத்து ரன் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ query பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் நேம் வேணும், அதுதான் ரெக்யர்மெண்ட் இப்போ. ஸோ அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எதில் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது. அப்போ வந்து நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருமா. அப்போ இதை வந்து எம்ப்ளாயி டேபிள்னு வச்சுக்கிறோம். இன்னர் ஜாயின், ஸோ இன்னர் ஜாயின் என்ன டேபிளோட பண்ண போறோம், டிபார்ட்மெண்ட் டேபிளோட பண்ண போறோம். அப்போ வந்து டி ஆன், ஸோ எதை பொறுத்து பண்ண போறோம், இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு என்ன கண்டிஷன், என்ன காலத்தை பொறுத்தப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி பொறுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ வந்து வேர் ரேங்க் ஈக்குவல் டு 3 இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் நேமும் கிடைச்சிருச்சு. கரெக்டா, நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்னு கிடைச்சிச்சு. பட் நமக்கு வந்து இப்போ வந்து ரேங்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து தேவையான காலத்தை செலக்ட் பண்ணிக்க போறோம். அப்போ இ டாட் ஐடி எம்ப்ளாயி டேபிள் இருந்து இ டாட் எம்ப்ளாயி நேம் கமா இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஐடி கமா இ டாட் சாரி டி டாட் டியில் தானே நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் கமா இ டாட் சேலரி. ஸோ இப்போ தேவையான அவுட்புட் கிடைச்சிச்சா. இப்போ நீங்க போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் 3 எம்ப்ளாயீஸ் சேலரி பொறுத்து டாப் 3 எம்ப்ளாயி நமக்கு கிடைச்சிட்டாங்களா. ஸோ இப்போ நம்ம ஆஸ் பர் அவர் ரெக்குயர்மெண்ட் வந்து கொரிய சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கனாலும் அதே ஆஸ் பர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் இங்கே இருக்கிற அவுட்புட்டும் சேமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒன் மோர் டைம் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம், டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணோம். டென்ஸ் ரேங்க்ல பார்ட்டிஷன் பை பார்ட்டிஷன் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் ஐடி பொறுத்து ஆர்டரை பொறுத்து சேலரி பொறுத்து ஆர்டர் பண்ணிட்டு ரேங்க் கொடுத்துட்டு ரேங்கை ஃபில்டர் பண்ணோம். பட் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேமும் தேவை, அதுக்காக இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி 2 டேபிளையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃபில்டரிங் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பை. We will see you in another video.